2 பேரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. பெர்சன் ஏ, பெர்சன் பி. பெர்சன் ஏ வந்து 1950 காலகட்டத்தில் அமெரிக்காவில் பிறக்கிறாரு. அதே மாதிரி பெர்சன் பி வந்து 1970 காலகட்டத்தில் அமெரிக்காவில் பிறக்கிறாரு. பெர்சன் ஏ படித்து காலேஜ் முடிச்சு ஒரு வேலைக்கு போகிறாரு. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எக்கனாமி ரொம்பவே ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஷேர் மார்க்கெட் அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தரல. அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இன்ஃப்ளேஷனோட அட்ஜஸ்ட் ஆகும்போது அது பெரிய ரிட்டர்ன்ஸ் எதுவுமே கொடுத்துருக்காது. அவரோட பையனுக்கு அவர் என்ன அட்வைஸ் பண்ணாருன்னா, தம்பி நீ ஷேர் மார்க்கெட்லாம் பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத, நீ பாண்ட்ஸ்லையும் ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் போட்டு வை, அதுவே உனக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி பெர்சன் பி படித்து காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகிறாரு. அவர் வளர்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எக்கனாமி ரொம்பவே சூப்பராக இருந்தது. S&Pயோட 500 ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் இருந்தது. அவரோட பையனுக்கு அவர் என்ன அட்வைஸ் கொடுத்தாருன்னா, தம்பி நீ ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, இந்த எஃப்டிலையும் பாண்ட்ஸ்லையும் பெருசாக எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத, அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கொடுக்காது அப்படின்ற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. இது ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, இன்ஃப்ளேஷன்லையும் இந்த மாதிரி ஆயிருக்கு. 1960 காலகட்டத்தில் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ரொம்பவே ஹையாக இருந்தது. அப்போது விலைவாசி எல்லாம் 3 மடங்கு அதிகமாக இருந்தது. மக்கள் பெட்ரோலுக்காகவும் மளிகை சாமானுக்காகவும் கியூவில் நின்றுட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. 1990 காலகட்டத்தில் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அந்த அளவுக்கு கிடையாது. அதனால் அப்போ வாழ்ந்த மக்களுக்கு இன்ஃப்ளேஷனா என்னன்னே பெருசாக தெரிஞ்சிருக்காது. இதே கொஞ்சம் காலம் பின்னாடி போனீங்கன்னா வேர்ல்டு வார் 2 அப்போ ஜப்பான் நாட்டிலையும் ஜெர்மன் நாட்டிலையும் பயங்கரமான தாக்குதல் நடந்தது. அப்போ அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஜெர்மன் நாட்டால் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 1000 கேலரிஸ் அளவுக்கு தான் ஃபுட்டு சப்ளை பண்ண முடியுன்ற நிலைமை இருந்தது. அதே டைமில் அமெரிக்காவில் எக்கனாமி ரொம்பவே சூப்பராக இருந்தது. 20 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. ஷேர் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஷேர் மார்க்கெட் எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், இன்ஃப்ளேஷன் எப்போவுமே ஹையாக தான் இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லாமல், நம்ம எந்த நாட்டில் பிறக்கிறோம், எந்த காலகட்டத்தில் பிறக்கிறோம், எப்போ பிறக்கிறோம், அப்போ என்ன எக்கனாமிக் கண்டிஷன் இருக்குது, அப்போ என்ன ஜாப் மார்க்கெட் இருக்குது, அப்போ என்ன இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குன்றத பொறுத்து தான் நம்மளோட ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்த அப்புறம் நீங்களும் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.